بسم الله الرحمن الرحيم. அவர் ஒரு முக்கியமான ஒரு வாதத்தை வைக்கிறாரு. என்ன ஒரு வாதம் சொல்றாருன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய பாதிப்பு சுமார் 6 மாத காலம் அளவுக்கு இருந்தது. ஒன்றை செய்திருப்பார்கள், செய்தார்களா இல்லையா என்று நபிகள் நாயகத்துக்கு சந்தேகம் வர்ற அளவுக்கு இருந்துச்சு. இன்று நாம் இந்த ஒரு ஹதீஸை நாம் எடுத்து வைக்கிறோம். அதுல இந்த 6 மாதம் என்று வரக்கூடிய அறிவிப்பு பலவீனமானது, அதை எடுக்கக்கூடாது என்று அவர் சொல்றாரு. அதுக்குரிய காரணமா அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நபிக்கு சூனியம் செய்யப்பட்டது சம்பந்தமா அறிவிக்கிற இந்த 6 மாதம் சம்பந்தப்பட்ட ஹதீஸ மாமர் தான் அட்வான்ஸா கொஞ்சம் கூடுதலா சொல்றாரு. இந்த 6 மாதம் வரக்கூடிய பகுதியை மாமருங்கிறவர் தான் சொல்றாரு. மாமர் ஹிஷாம் வழியாகவும் சாபித் வழியாகவும் ஒரு ஹதீஸ சொன்னார்னு சொன்னா அதை எடுக்கக்கூடாதுன்னு யஹ்யா இப்னு மயீன அடிப்படையாக வச்சு, அவருடைய கருத்தை அடிப்படையாக வச்சு சொல்றாரு. இப்ப இது சாந்துன்ற அடிப்படைக்கு அதனால எடுக்க முடியாது இந்த ஹதீஸ அப்படிங்கிற அவருடைய வாதத்துல நம்மட ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, அவர் சொல்ற மாதிரி இந்த 6 மாதம் என்று வரக்கூடிய செய்தி பலவீனமானதாங்கிறது ஃபர்ஸ்ட் கேள்வி. அதை நிறுவனம் பலவீனம் இல்லையாண்டு. இன்கேஸ் அது பலவீனமாக இருந்தாலும் இந்த நம்முடைய கருத்துக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துமா, நம்ம வைக்கக்கூடிய ஆய்வுக்கு இது தவறு என்று சொல்லி கொண்டு வைக்குமா, ரெண்டையும் சேர்த்து அறிவிப்பாளர் தொடரையும் விளங்கப்படுத்திட்டு அந்த ஒரு பேச்சுக்கு அது பலவீனமாக இருந்தாலும் நம்முடைய கருத்துக்கு அது பாதிக்குமாங்கிறதையும் தெளிவாக சொல்லுங்க. 6 மாதங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று வருவதால் அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லையா சகோதரர்களே? 6 மாதம் என்று வருகிறது. ஆனால் ஆய்வு செய்தவர்கள் இதை சரியாக ஆய்வு செய்வதற்கு தப்பிவிட்டார்கள். இந்த ஹிஷாம் என்பவரிடமிருந்து இந்த செய்தியை அறிவித்தவர்கள் 10 பேர் என்று சொன்னேன், உறுதியானவர்கள். இன்னும் அறிவித்திருக்கிறார்கள், அவர்களில் சில சிக்கல் இருக்கிறது. இந்த 10 பேரிலே 9 பேர் 6 மாதம் என்ற வார்த்தையை சொல்லவில்லை. ஒரே ஒருவர் தான் அதை சொல்லி இருக்கிறார். யார் அவர்? மாமர் என்கிற அறிவிப்பாளர் ஒருவர் தான் அதை சொல்லியிருக்கிறார். இந்த மாமர் என்கிறவர் உறுதியான அறிவிப்பாளர், மிக உறுதியானவர். ஆனால் ஹிஷாம் என்பவரை தொட்டும் அவர் செய்திகளை அறிவிப்பதிலே அதிகமாக முன்பின்னாகி பிழையான முறையில் அறிவிப்பவர், தவறுகள் விட்டிருக்கக்கூடியவர், பிழையான முறையில் அறிவிப்பவர் என்று அவரை இனம் காணப்பட்டிருக்கிறது. இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவர் ஏற்றுக்கொள்ளாத யாரும் இல்லை ஹதீஸ் கலையிலே. அவர்களே சொல்கிறார்கள் மாமர் என்கிறவர் உறுதியானவர். ஆனால் சாபித், ஹிஷாம் என்பவரை தொட்டும் அவர் அறிவிக்கக்கூடிய செய்திகளில் குறைபாடு இருக்கிறது. ஒன்று. இமாம் ஜாபிர் ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இவர் யாரு? ஹதீஸ் கலை அறிவிப்பாளர்களை பற்றி ஆய்வு செஞ்ச மிக முக்கியமான இமாம். அவரும் கூட சொல்கிறார்கள், அவர் பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அந்த மாமர் அவருடைய பல அறிவிப்புகளில் தவறுதலான அறிவிப்புகள் இருக்கிறது. அவரும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதை இவர்களுக்கு முந்தி வாழ்ந்த ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த இமாம் யஹ்யா இப்னு மயீன் இந்த ஹதீஸ்களை அறிவித்த அறிவிப்பாளருடைய காலத்திலே வாழ்ந்து, சமகாலத்திலே வாழ்ந்து அவர்களை தெரிச்சு பார்த்து சொன்ன யஹ்யா இப்னு மயீன் என்கிற இமாம் அவர் அங்க சொல்கிறார், இவர் இஸ்லாமை தொற்றும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் அது முழு தரம் ஒன்றுக்கொண்டு முரண்பாடாகவும் வரும், அதிகமான வகுமுகள் தவறுகள் அதில் இருக்கும் என்று சொல்லியுள்ளார். குறிப்பாக ஹிஷாம் என்பவருக்கென்றே சுட்டிக்காட்டப்பட்ட மாதிரி வருகிறது. அதாவது ஒரு அறிவிப்பாளர் நல்லவர்தான், ஆனால் இன்னாரிடமிருந்து செய்தியை சொன்னால் அதை நீங்கள் எடுக்க வேண்டாம், அதிலே தவறும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தவறுக்குரிய அறிவிப்பிலே வந்ததுதான் இந்த செய்தி.
அதாவது 6 மாதம் நபிகளாருக்கு இவ்வாறு தவறு சூனியம் செய்யப்பட்டு பாதிப்படைந்திருந்தார் என்கிற செய்தி மாமர் என்ற அந்த அறிவிப்பாளரோடு மட்டும் உள்ளது. அவரும் தவறு விடுபவர் ஹிஷாமை தொட்டும் அறிவித்தால், அதனால் அந்த ரிவாயத்து ஹதீஸ் கலையிலே ஷாதி என்று அழைக்கப்படும். ஷாதி என்பது பலகீனமான அறிவிப்புகளில் ஒன்று, ஆதாரமற்ற செய்தி. ஒருவர் கேட்கலாம், நீங்கள் தானே இப்போது சாதங்கிறீர்கள், இதற்கு முன்பு யாராவது சொல்லியிருக்கிறார்கள் என்று. நாங்கள் இதற்கு முன்பு அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று பார்ப்பது கிடையாது. ஆய்வு செய்து நாமளே முடிவு சொல்கிறோம். ஹதீஸ் கலையை சரியாக படித்தவர்கள் இந்த ஹதீஸை எடுத்து ஆய்வு செய்து ஏன் ஹிஷாம் என்கிறவர் மட்டும் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று ஆராய்ச்சி செஞ்சு போனால், அவருக்கு ஹதீஸ் கலை தெளிவிருந்தால் அவருக்கு விளங்கும் இது ஷாது என்று. இது விளங்கவில்லை என்றால் அவருக்கு ஹதீஸ் கலையில் தெளிவு இல்லை என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டு அந்த பாதிப்பு 6 மாதம் வரைக்கும் இருந்தது என்ற அறிவிப்பில் மாமர் என்பவர் இடம்பெறுகிறார். இவருடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கு யஹ்யா இப்னு மயின் அவர்கள் சொன்ன ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு இவருடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சகோதரர் வாதிடுகிறார். அந்த யஹ்யா என்ன சொன்னாரு, அதுல உள்ள விமர்சனம் என்ன, அந்த விமர்சனத்தை அடிப்படையாக கொண்டு மாமருடைய அறிவிப்பை தட்ட முடியுமா, இப்படியெல்லாம் அவர் சிந்தித்து பார்க்காமல் எப்படியாவது இந்த ஹதீஸ்ல உள்ள பயங்கரமான விபரீதங்களை குறைக்கணும், இந்த விபரீத கருத்துக்களை குறைச்சு இதை எப்படியா நிலைநாட்டணுங்கிறதுக்காக இந்த ஹதீஸ் பலகீனம் அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறார். ஆனா யஹ்யா என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் முல்தரிபுன், இல்திராபாக அறிவிக்கக்கூடியவர், தடுமாறி அறிவிக்கக்கூடியவர் அப்படிங்கிற விமர்சனத்தை யஹ்யா இப்னு மயின் சொல்லி இருக்கிறார். யஹ்யா இப்னு மயினுடைய அந்த விமர்சனத்துடைய பொருள் என்ன, இல்திராப்னா என்ன, ஹதீஸ் கலையை படிச்ச எல்லோருக்கும் தெரியும். இவர் ஹதீஸ் கலைன்னு சொல்லிக் கொள்கிறார். ஆனா ஹதீஸ் கலையை பத்தி ஞானம் இவருக்கு இல்லை. மாமருடைய விஷயத்துல இல்திராப் இருக்குன்னு யஹ்யா இப்னு மயின் சொல்றாருல, இல்திராப் இந்த ஹதீஸ்ல இருக்குதா? இல்திராப்னா என்ன, ஹதீஸ் கலையில நீங்க பார்க்கலாம். இல்திராபுக்குரிய விளக்கம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. தத்ரீபு ராவியில பாகம் 1 308 பக்கம். அதுல சுயுத்தி இமாம் முல்தரபுக்கு விளக்கம் கொடுக்கறாங்க. ஹுவல்லதி யுர்வா அலா அவுஜுஹின் முக்தலிஃபத்தின் மின் ராவின் வாஹிதின். அது என்னன்னு சொன்னா, ஒரு செய்தி அது பல கோணங்களில் அறியப்படும், பல கோணங்களில் அறிவிக்கப்படும். அந்த பல கோணங்களில் அறிவிக்கப்படக்கூடிய அத்தனை தகவல்களும் மின் ராவின் வாஹிதின், ஒரே ஆள்கிட்ட தான் வரும். அது அறிவிச்சவர் ஒரே ஆளா இருப்பாரு. ஆனா அந்த செய்தி ஒண்ணுக்கொண்ணு முரணான வெவ்வேறு கருத்து தரக்கூடிய செய்திகளா இருக்கும். இந்த வெவ்வேறு முரண்பட்ட செய்திகள் எல்லாம் ஒரே நபர்கிட்ட இருந்து தான் வரும். மர்ரத்தைனியா வக்சர, 2 முரண்பட்ட தகவலாகவோ அல்லது பல முரண்பட்ட தகவலோ ஒரு அறிவிப்பாளரிலிருந்து வர வேண்டும். அதான் முல்தரபு என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதான் முல்தரபுன்னு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், இந்த ஹதீஸ் மாமருடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொன்னா, மாமர் முல்தரப அறிவிச்சாரா? முல்தரப்னா ஒரு ஆள்கிட்ட இருந்து முரண்பட்ட செய்தி வரணும்ல. மாமர்ட்ட இருந்து 6 மாசம் வந்திருக்குது, 6 மாசம் பாதிப்பு வந்துச்சுன்னு, இன்னொரு அறிவிப்புல 8 மாசம் வந்துச்சுன்னு வந்தாதான் மாமர் இதுல இல்திராப் பண்ணிருக்கிறாரு, தடுமாறி அறிவிச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட பாருங்க 3 மாசம் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, 6 மாசம் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, 8 மாசம் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு என்று வாதிட்டு இந்த அறிவிப்பு பலகீனம் சொல்ல முடியும். அப்படிதான் யஹ்யா இப்னு மயின் சொல்றாரு. ஆனா அவர் அப்படி அந்த மாதிரி இல்ல, ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் தான் வருது. இந்த சூனியம் தொடர்பா தேடி பார்க்கும்போது மாமரிடம் இருந்து ஒரே ஒரு அறிவிப்பு தான் வருது, 6 மாதம் அந்த பாதிப்புகள் இருந்ததுன்னு சொல்லி. அப்ப இல்திராப் இருக்கிறது என்ற அந்த வாதம் அடிபட்டு போகிறது. ஹதீஸ் கலையை பற்றி அறியாத காரணத்தினால ஹதீஸ்ல இல்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்லி இதை தட்டி கழித்து அதுல உள்ள அந்த விபரீத கருத்துக்களை குறைத்து விடலாம் என்று அவர் நினைக்கிறார். அடுத்து பாருங்க, குறிப்பிட்ட இந்த அறிவிப்புகளை ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்றார். அது இதுலயுமே ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்ல. இவர் ஹிஷாம் வழியா அறிவிச்சாலும், சாபித் வழியா அறிவிச்சாலும், ஆசிம் பின் அபி உதைத் என்பர் இந்த 3 பேர் வழியா மாமர் அறிவித்தால் அதுல நிறைய பிழைகள் இருக்கிறது, தவறுகள் இருக்கிறது என்று யஹ்யா இப்னு மயின் சொல்லி இருக்கிறார். இந்த ஹதீஸ் மாமருடைய இந்த ஹதீஸ் ஹிஷாம் வழியா வந்திருக்கு, அதனால இதுல பிழை இருக்குது, மாமருடைய இந்த 6 மாசம்ங்கிற அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு வாதிடுகிறார். இந்த வாதத்தை வச்சா அவர் கரெக்டா இருக்கணுமா இல்லையா? மாமருடைய அறிவிப்பு புகார்ல வருது. இந்த 3 வழியா அறிவிச்ச ஹதீஸ்கள் புகாரில வருது, முஸ்லிம்ல வருது, அபுதாவுதுல வருது, நிறைய ஹதீஸ்கள்ல வருது. உதாரணத்துக்கு 1-2 செய்தியை நான் சுட்டி காட்டுறேன்.
புகாரியில 4027வது செய்தி, பத்ரு போர்ல முஹாஜிர்களுக்கு 100 பங்குகள் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு வருது. புகாரில 3974வது ஹதீஸ் இருக்குது. முஸ்லிம்ல மறுமை நாள் என்பது அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நபர் இருக்கும் வரைக்கும் மறுமை நாள் வராது என்ற கருத்துப்பட ஹதீஸ் 212வது செய்தியாக முஸ்லிம்ல வருது. அதுல மாமர் சாபித்திலிருந்து வருகிறார். அப்ப இவர் இந்த குற்றச்சாட்டை சொல்கிறார் என்றால் உண்மையாளரா இருக்கணும். என்ன செய்யணும்? மாமர் இந்த மூவர் வழியாக அறிவித்து எந்த செய்தியை நான் ஏத்துக்கிற மாட்டேன், அதனால இதையும் ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு அவர் அறிவித்தால் தான் அவர் நேர்மையான நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்று சொல்ல முடியும். ஆனா அப்படி அறிவிக்க மாட்டேங்கிறார். இன்னொன்னு, மத்த இவருடைய அந்த குறையுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, இந்த மாமர் ஹிஷாமிடமிருந்து அறிவித்த மற்ற நபர்கள் நிறைய 10க்கும் மேற்பட்ட அறிவிப்பாளர்கள் மாணவர்கள் இந்த 6 மாதம் என்ற வாசகத்தை சொல்லல. ஹிஷாமிடமிருந்து அறிவித்த மாமர் என்பவர் மட்டும்தான் 6 மாதம் நபியர்களுக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னு சொல்றாரு. அதனால இது தப்பு பண்ணிட்டாரு. அந்த 10 பேர் சொல்லாத ஒன்ன இவர் சொல்லிட்டனால தப்பு பண்ணிட்டாராம். இப்படி எங்க ஹதீஸ் கலையில இருக்குது? ஹதீஸ் கலையில என்ன இருக்குது? மாமர் பலகீனமானவரா இருந்து அந்த 10 பேர் நம்பகமானவங்களா இருந்தா அப்ப நீங்க சொல்லலாம் இவர் பலகீனமான ஆள் இல்ல, அந்த 10 பேர் நம்பகமானவங்க இல்ல, அவங்க அறிவிப்புக்கு பலகீனமானவர் சொன்னா ஏத்துக்க முடியாது, ரிஜெக்ட் பண்ணலாம். அல்லது இது என்ன டாபிக், இது முரண்பாடே இல்லையே. இது முரண்பாடா இருந்தாதான் 10 பேர் சொன்னதை ஏத்துக்கிறதா ஒரு ஆள் சொன்னதை ஏத்துக்கிறதாங்கிற வரணும். இது முரண்பாடே இல்லையே. இது எப்படி முரண்பாடாகும்? மத்த 10 பேரும் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிப்பு இருந்துச்சுன்னு, மாமர் சொல்றார் அந்த பாதிப்பு எவ்வளவு காலம் இருந்துச்சு அப்படிங்கிற அந்த காலத்தை சொல்றாரு. இது முரண்பாடாகுமா? எனக்கு நோய் இருந்துச்சுன்னு ஒரு ஆள் சொல்றாரு, ஒரு வாரம் எனக்கு காய்ச்சல் இருந்துச்சு, ஒரு ஆள் காய்ச்சல் இருந்துச்சுங்கிறார், ஒரு ஆள் எனக்கு ஒரு வாரம் காய்ச்சல் இருந்துச்சுங்கிறாரு. அந்த காய்ச்சலை பத்தி சொல்லும் போது இது முரண்பாடா? ஒரு வாரம் அந்த காய்ச்சல் இருந்துச்சு, அந்த டைம் சொல்லப்படுது, காய்ச்சல் எவ்வளவு காலத்துக்கு இருந்துச்சுன்னு சொல்லி. அப்ப இது முரண்படாம கூடுதல் விஷயம். மாமர் நம்பகமானவர் ஒத்துக்கிறீங்க, அவர் நம்பகமானவர், உறுதியான நிறைய அறிஞர்கள் சான்றுகள் கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நம்பகமானவர் கூடுதலா சொன்னது முரண்பட்டு சொல்லல. மத்த அறிவிப்பாளர்கள்லாம் 1 மாசம் சொல்லி இவர் 6 மாசம் சொன்னா ரிஜெக்ட் பண்ணிருங்க. ஏன்னா 10 பேர் சொன்னதுக்கு மாத்தம் நாங்களே ரிஜெக்ட் பண்ணிடுவோம் சொல்ல மாட்டோம். இது முரண்பாடு இல்லையே. மத்த அறிவிப்பாளர்கள் காலத்தையும் நிர்ணயம் செய்யாம சொல்ல போனா 6 மாசத்துக்கு கூட கூட இருக்கலாங்கிற கருத்துப்பட சொல்லி இருக்கிறாங்க. அன்னஹு கான யரா யஃபாலு ஷைஅன் வமா ஃபஅலஹு, ஒரு காரியத்தை செய்திருக்க மாட்டார், செய்தால் நினைத்துக் கொண்டு இருந்தார்கள். தொடர்ச்சியா இஸ்திம்ராரா தான் வருது. கான யுஹய்யலு இலைஹி அன்னஹு யஃபாலு ஷைஅ வலம் யஃபாலுஹு, ஒரு காரியத்தை செய்திருக்க மாட்டார், செய்தால் நினைத்துக் கொண்டு வந்தார்கள் என்று தொடர்ச்சியா நீண்ட காலத்துக்கு இருந்த மாதிரி தான் வருது. அப்ப மற்ற 10 நபருடைய அறிவிப்பும் மாமருடைய அறிவிப்பும் ஒத்து போகுது, விளக்கமாக இருக்குதுங்கிறப்போ ஏன் ஒரு நம்பகமானவருடைய தகவலை தப்புன்னு சொல்லி தட்டுறீங்க? அப்போ அந்த வார்த்தைகள்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு சூனியத்தை நியாயப்படுத்த முடியாதுங்கிற ஒரு காரணத்துக்காகத்தானே அதை நீங்க நிராகரிக்கிறீங்க. எனவே இது இந்த மாமருடைய அறிவிப்பை அவர் பலகீனம் என்று சொல்வது ஹதீஸ்களை அடிப்படையில் சரியான ஒரு அணுகுமுறை அல்ல, அது சரியான அறிவிப்பு தான் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். அதே மாதிரி இந்த மாமருடைய அறிவிப்பை நம்முடைய அடிப்படை ஆதாரமாக நம்ம வைக்கல. சூனியம் இல்லை என்பதுக்குரிய அடிப்படை ஆதாரமாக மாமருடைய அறிவிப்பை நம்ம வைக்கல. அதுக்கு ஆதாரமா அது அல்லாஹ்வுக்குரிய பண்பு, இந்த ஆயுதங்கள் இல்லாம புறச்சாதனங்கள் இல்லாம பாதிப்பு ஏற்படுத்துவது அல்லாஹ்வுக்குரிய பண்பு, நபிகள் சூனியம் செய்யல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதுக்கு எதிராக இருக்கு. இந்த மாதிரி சில அடிப்படையான ஆதாரங்களை சொல்லி இருக்கிறோம். இதெல்லாம் மேலதிகமாக துணை வலு சேர்க்கக்கூடிய வகையில் சொன்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் இல்லாட்டினாலும் சூனியம் தொடர்பாக நம்ம எழுப்பிய வாதங்கள் சூனியம் பொய் என்பது நிரூபிக்கப்பட்டுதான் இருக்கும். இது ஒரு துணை சான்றா உள்ள விஷயம்தான். அதனால இது அவர் இந்த அறிவிப்பு பலகீனம் என்று இருந்தாலும் சூனியத்தை எந்த ஒரு மூமினும் நம்பிக்கை கொள்ள முடியாது.